வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பர்மா தேக்குக்கு பாலிஷ் பண்ண போகிறோம். பியூ பாலிஷ் ஸ்ப்ரேவில் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உட் பாலிஷ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்றவங்க ராயல் உட் பாலிஷ் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பர்மா தேக்குக்கு பாலிஷ் போட போகிறோம் ஸ்ப்ரேயில். இது வந்து முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நான் எல்லா வீடியோவில் சொல்கிறது தான். மூளை முடுகில் இருக்கிற பேஸ்ட்டுங்க, ஃபெஃபிகால், அதுக்கப்புறம் பிசுருங்க, அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து உளி வச்சு செதுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து 100 ரோல் எமரி பேப்பரில் தேய்க்கணும். தேய்க்கிட்டு நம்ம நல்லா தேய்க்கணும். தேய்க்கிது வந்து மேலோட்டமாக தேய்ச்சி விடக்கூடாது. பிசுறுங்களாம் இல்லாத அளவுக்கு நம்ம வந்து க்ளீனாக தேய்ச்சிடணும். 100 ரோல் எமரி பேப்பர், 120 எமரி பேப்பரும் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து நைஸ் யூஸ் பண்ண நல்லாயிருக்கும். 120 எமரி பேப்பர். இந்த ரஃப் வந்து மட்டெல்லாம் தேய்க்கிறது நல்லாயிருக்கும். 100 வந்து ப்ளைனாக இருக்கிற ஏரியாக்கெலாம் நல்லாயிருக்கும். நல்லா மூடுகெலாம் நல்லா வச்சு நல்லா அறுக்க தேய்க்கணும். தேய்க்கிது நல்லா தூள் வரணும். நல்லா அந்த மரத்தூள் வர அளவுக்கு தேய்க்கணும். ஒரு சிலர் வந்து தேய்க்கிறது மரத்தூளே வராது. சும்மா கோடிங் மாற்றிட்டு அப்படியே பட்டும் படமாக தேய்ச்சிடுவாங்க. அதுமாதிரி மரம் எந்த வாட்டத்துக்குதோ அந்த வாட்டத்தை நல்லா அழுத்தி பிடிச்சி தேய்ச்சோம்னா நல்லா மட்டம் வரும். நம்ம சரியாக தேய்க்காமல் விட்டுட்டாக்கா ஆளாலே இருக்கும். அது வந்து கண்ணாடி மாதிரி தெரியாது. நல்லா தேய்ச்சி தூசெல்லாம் தட்டிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு கோட் சீலர் அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட் கோட் சீலர் அப்ளை பண்ணலாம். நான் எல்லா வீடியோவில் சொல்கிறது தான். அதாவது நம்ம வந்து பியூ சீலர் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதிலே கேட்லாக் இருக்கும். அந்த டப்பிலே கேட்லாக் இருக்கும். அதன் பிரகாரம் யூஸ் பண்ணலாம். 800 ml சீலர் வரும், 200 ml ஆர்டினர் வரும். ரெண்டும் சேர்ந்து தான் 1 லிட்டர். 200 ml கலந்துட்டு நம்ம வந்து 300 ml தின்னர் மிக்ஸ் பண்ணலாம். இது வந்து 150லேருந்து 300 வரையும் பியூ தின்னர் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தேவைக்கு ஏற்ப வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு டோருக்கு வந்து மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 2 கோட்டிங், மேக்ஸிமம் 3 கோட்டிங் வரா மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அதிகமாக மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து கட்டிடுச்சுனாக்கா யூஸே ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து தின்னர், ஆர்டினர், சீலர் இது நல்லா 3த்தையும் மிக்ஸ் பண்ணியிருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம வந்து எவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும். மேலோட்டமாக மிக்ஸ் பண்ணாதீங்க. வந்து 800 ml சீலர், 200 ml ஆர்டினர், 300 ml தின்னர் நல்லா கலந்துட்டோம். நல்லா கலந்துட்டு இப்போ வந்து ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணுறோம். நம்ம வந்து ஸ்ப்ரே தான் பண்ணணும். இப்போ வந்து கரண்ட் இல்லை அப்படி இந்த பட்சத்தில் வந்து நம்ம ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணலாம். வந்து ஃபஸ்ட்டு கோட் மட்டும் தான் ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணணும். மூளை முடுகு எல்லாம் நல்லா படுற மாதிரி அச்சு போகணும். ஒரே யூன் அடிக்கணும். வந்து ப்ரஷ் அடிக்கிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் 3 கோட்டு, மினிமம் 2 கோட், அதாவது 2 கோட்டு, அதிகபட்சமாக 3 கோட்டு அப்ளை பண்ணலாம். ப்ரஷ்ஷில் பியூ பாலிஷ், அதாவது பியூ சீலர் அப்ளை பண்ணலாம். நம்ம வந்து பியூ சீலர் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக காயணும். ஒரு கோட் அடிக்கிறோம் அப்படின்னா வந்து ஃபுல்லாக காயணும். காய விட்டு தான் தேய்க்கணும். ஒரு சிலர் வந்து அணியே போடலாமான்னு கேட்பீங்க. அப்படிலாம் போடக்கூடாது. இது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சால் மட்டுமே நல்லா அந்த தேய்க்கிறப்போ அந்த ரஃப்னஸ்லாம் வரும். அதாவது நம்ம வந்து ஒரு கோட் அடிச்சிட்டோம்னா சீலரு நல்லா அது முறப்பாக இருக்கும் மறுநாள் பார்த்தீங்கன்னா. அதுதான் எப்போவுமே 2 கோட் சீலர் அப்ளை பண்ணுறது. ஃபஸ்ட்டு கோட் வந்து தேய்க்கிறதுக்காக அது அந்த ரஃப்னஸ்லாம் வரும். அதெல்லாம் வந்து நம்ம தேய்ச்சி எடுக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு கோட் அப்ளை பண்ணுறோம். மிஷினில் அப்ளை பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். இது வந்து கரண்ட் இல்லாத பட்சத்தில் வந்து நம்ம ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணலாம் ஃபஸ்ட்டு கோட்டு. இது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சிச்சுன்னா மறுநாள் வந்து பட்டி பார்த்து தேய்க்கணும். நம்ம வந்து முதல்ல மெட்டல் பேஸ்ட்லாம் பட்டி பார்த்துருப்போம், பெரிய பட்டிலாம். இது வந்து சீலர் பட்டி வந்து சின்ன ஹோல்ஸுக்கு மட்டும் பார்க்கணும். நம்ம வந்து சாக் போட்டு வந்து தேவையான அளவு எடுத்துக்கலாம். சாக் போட்டு வந்து ஒரு 100 கிராம் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த கோபி ஒரு 50 கிராம் போடணும். அந்த மாதிரி கணக்கு இது. நம்ம வந்து தேக்கு மரம் வந்து ஒரு கோல்டன் ப்ரௌனாக இருக்கும். அந்த கோல்டன் ப்ரௌனுக்கு என்னென்ன கலர் தேவை, ரெட்டு, ப்ரௌன், எல்லோ, இது 3த்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். அதாவது நம்ம மிக்ஸ் பண்ணுற பட்டி அதாவது கோல்டன் ப்ரௌனாக இருக்கணும். வந்து வெள்ளையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பிளாக்காகவும் இருக்கக்கூடாது. கோல்டன் ப்ரௌன் வந்தால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். வந்து சாண்டிங் சீலர் மிக்ஸ் பண்ணுறோம். இது வந்து சாண்டிங் சீலர் எதுக்காகனா அந்த பட்டி வந்து நல்லா கிரிப்பாக பிடிக்கும். அதுமாதிரி சாண்டிங் சீலர் அதிகமாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. சாண்டிங் சீலர் அதிகமாக மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சீலர் பட்டி வந்து டைட்டாக இருக்கும். டைட்டான எப்படின்னா நம்ம பட்டி பார்க்குறோம் அப்படின்னா வந்து நல்லா கட்டிடும். நல்லா சாண்டிங் சீலர் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஓரளவுக்கு அதாவது பேஸ்ட் மாதிரி வரணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து தின்னர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தின்னர் மிக்ஸ் பண்ணிட்டு அது வந்து கொஞ்சம் லூஸ் விடணும். நம்ம தேய்க்கிறது வந்து லூஸ் விடுறது. வாட்டர் மிக்ஸ் பண்ணலாம். நம்ம வந்து ட்ரிங்கிங் வாட்டரை யூஸ் பண்ணலாம். ஒரு 2-3 ட்ராப் வந்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் தேய்க்கிறதுக்கு. நம்ம வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணிட்டா கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும் தேய்க்கிறதுக்கு. அந்த ஜாயிண்ட்டுங்கோ ஹோல்ஸுங்கோ அதாவது சின்ன ஹோல்ஸ்லாம் இருக்கும். அதனால் நம்ம வந்து மெட்டல் பேஸ்ட்டு பார்த்துருவோம், பெரிய பட்டிலாம் பார்த்துருவோம். அது வந்து சீலர் பட்டி வந்து சின்ன தான் பார்க்கணும். ரொம்ப பெருசாக பார்க்கக்கூடாது. பட்டி பார்த்து தேய்க்கணும். அதாவது வந்து ஃபஸ்ட்டு கோட் வந்து 100 இல்லாட்டி 120 ml பேப்பர்லேருந்து தேய்க்கலாம்.
நம்ம வந்து பூவெலாம் தேய்க்கிறோம் அப்படின்னா நல்லா அந்த பிசுறுலாம் வர அளவுக்கு நல்லா தேய்க்கணும். இப்போ வந்து நல்லா முறப்பாக இருக்கும். அந்த முறப்பாக்கிறதுல நம்ம வந்து 100 அல்லது அப்படி இல்லைன்னா 120 ml பைப்பில் தேய்க்கிறப்போ அந்த பிசுறுலாம் நல்லா உடஞ்சி ஒரு ஸ்மூத்தான ஒரு ஷைனிங் இருக்கும். நம்ம தேய்க்கிறப்போ நல்லா பவுட்ரு மாதிரி வரும். நம்ம வந்து ஈரத்துலேயே தேய்ச்சாக்கா அது மாதிரி பவுட்ரு மாதிரி வராது. நம்ம வந்து நல்லா காய விட்டு தேய்ச்சா மட்டுமே அது மாதிரி நல்லா அந்த ரஃப்னஸ்லாம் நல்லா உடஞ்சி நல்லா ஒரு ஷைனிங் வரும். ஃபஸ்ட்டு கோட் நல்லா தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து செகண்ட் கோட்டு ஸ்ப்ரே தான் பண்ணணும். அது வந்து நம்ம வந்து ப்ரெஷ்லாம் அடிக்கக்கூடாது. ப்ரெஷ்லாம் அடித்தா சாரியாக இருக்கும். நல்ல ஒரு கண்ணாடி மாதிரியான ஃபினிஷிங் வராது. இப்போ வந்து நம்ம பட்டிலாம் பார்த்து தேய்ச்சிட்டோம். செகண்ட் கோட்டு சீலர் அப்ளை பண்ணுறோம். செகண்ட் கோட்டு சீலர் அப்ளை பண்ணுறது ஸ்ப்ரே தான் பண்ணுறோம் பாருங்கள். அது மாதிரி ப்ரெஷ்லாம் அடிக்கக்கூடாது. நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு மினிமம் ஒரு 1/2 லிட்டர் அடிக்கலாம். மேக்ஸிமம் 1 லிட்டர். அப்படி 1 லிட்டர் அடிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து வேலை தெரியாதவங்க ஒரு ஒரு அதை எப்படி சொல்கிறதுன்னா நல்லா அனுபவம் உள்ள ஆளுங்க வந்து 1 லிட்டர் அடிக்கலாம். அடிக்க தெரியாதவங்க வந்து ஒரு 1/2 லிட்டர் அடிங்க, அது போதும். நம்ம வந்து அடிக்க தெரியாத 1 லிட்டர் அடிச்சிட்டாக்கா மூளை முடலாம் வெடி போட்டு அது ஒரு ப்ராப்ளம் தான் ஆகும். வெள்ளையாயிடும், அது ஃபினிஷிங் வராது. நல்லா அனுபவம் வேணும். அனுபவம் உள்ள ஆளுங்க வந்து நல்லா தாராளமாக ஒரு 3/4 லிட்டருக்கு மேலே அடிக்கலாம். 1 லிட்டர் அடிக்கிறது டேஞ்சர் தான். அனுபவம் உள்ள ஆளுங்க வந்து அடிக்கலாம். அடிக்க தெரியாதவங்க ஒரு 1/2 லிட்டரு அது சரியாக இருக்கும்.